வசனம் சொல்லுது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசு அவனுடைய கிரியைகள் இருந்தது. சிலுவைக்கு அப்புறம் அவனுடைய கிரியைகள் இல்ல, அவன் என்ன பண்றான்? இருக்கிறான், செயலிழந்து இருக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் பிசாசுன்னு சொல்றோம். அவன் தான் நோயை கொண்டு வர்றான் அப்படின்னா ஜெபம் பண்ணி அவனை விரட்டிட்டோம், நோயும் சரியாயிடுச்சு. மறுபடியும் நோய் வருமா வராதா? வரும். மறுபடியும் நோய் வருதுன்னா அப்ப மறுபடியும் வந்துட்டான்னு அர்த்தமா? பிசாசு நம்ம வெளியில விரட்டிட்டோம், நமக்குள்ளுடைய கோபம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் இல்லாம இருக்குமா? இருக்கு. பிசாசு வெளியில போனாலும் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்படின்னா அவன் உள்ள இருந்து என்னதான் பண்ணிட்டு இருந்தான்? தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா? ஏன்னா அவன் உள்ள இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி சொல்றா, உள்ளேயே வர முடியாது. பாருங்க, இது எல்லாமே மரணம் நம்மளை ஆளுகை செய்யறதுனால நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை எப்படி சரி பண்ண முடியும்னா, திருத்துவ குடும்பத்துக்குள்ள நானும் ஒரு பிள்ளைன்றதை நம்ம உணரும் பொழுது, இந்த உணர்வு அவ்வளவு ஈஸியாலாம் வராது. நம்ம சாதாரணமா கடவுள் என்ன படைச்சாரு, அதனால நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்ற உணர்வை தாண்டின ஒரு உணர்வாக வர வேண்டும்.